பஞ்சாப் வர்சஸ் கேகேஆருக்கான மேட்ச் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் ஓவர் முதல் பால்ல ஆர்யா அடிச்ச ஆஃப் சைடு 4 ஆப்பு ஆரம்பமாச்சு கேகேஆருக்கு. கடைசி பால்ல மறுபடியுமே ஒரு ஆக்ஷன் ரீப்ளே. இப்போ ஸ்கோர் 10க்கு 0. வைபவுக்கு வரவேற்பு சூப்பர். சக்காரியா நீ வர்றியா அப்படின்னு ரஹானே கேட்க முதல் ஓவரை சகாரியா வந்து போட ஆரம்பிச்சாருங்க. அவர் போட ஆரம்பிச்சதும் 3 மரம் வளர்த்தாரு. அவர் ஒரு ஓவருக்கு 3 ரன் தான் கொடுத்தாரு. சூப்பர். 3வது ஓவர் சிம்ரன் இறங்கி வந்து அடிக்க 4 ஆன் அப்படின்னு நினச்சா லாங் ஆன் இருந்ததுனால 1 ரன் மட்டும்தான். அரோராவுக்கு அரோகரா அப்படின்னு ஆர்யா கவரில் 3வது 4 அடிக்க, கவரில் எப்படியாவது ஒரு ஃபீல்டிங் வைங்கப்பா அப்படின்னு கேகேஆர் கோச் கதற, அது ரஹானே காதில் விழலை. மறுபடியும் கவர்ஸ் மேலே ஒரு 4. 3 ஓவருக்கு 25க்கு 0. ஆர்யாவோட ஸ்கோரு 19. நான் தான் சகாரியா அப்படின்னு சொல்லி ஓவர் போட வந்தவரை ஆர்யா நீ ஓரமாக போய் உட்காரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 போட்டு போன ஓவரில் அவர் வளர்த்த மரத்தை எல்லாத்தையும் இந்த ஓவரில் வெட்டிட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் பிரப்தீப் சிங் வந்து நானும் இருக்கேன்னு சொல்லி இறங்கி வந்து லாங் ஆன் மேலே ஒரு 6 அடிச்சிட்டாருங்க. லாஸ்ட் பாலில் ஆர்யா மறுபடியும் ஒரு 4. 4 ஓவருக்கு 43க்கு 0. ராணா நீ வானான்னு 5வது ஓவருக்கு நம்ம ஹர்ஷித் ராணாவை அழைக்கிறதுக்கு கேப்டன் ரஹானே கூப்பிட, யார் வந்தாலும் நான் அப்படி தான் ஆடுவேன்னு ஃபஸ்ட்டு பாலில் 4, தேர்ட் பாலில் ஃபைன் லெக் மேலே ஒரு 6, 4.3ல் 50 ரன்னை வந்து பலே பஞ்சாப். 5 ஓவருக்கு 54க்கு 0ன்னு சூப்பர் ஸ்கோரு. வரவா வரவான்னு கேட்டுட்டு இருந்த ரஹானே கேட்டுட்டு இருந்த வருணை பார்த்து ரஹானே கண்ணை காட்ட 6வது ஓவர் பவுலிங்க்கு வந்தாருங்க நம்ம வருண் சக்கரவர்த்தி. வந்த வேகத்தில் ஒரு 4 மரம் வளர்த்தாரு. வெறும் 2 ரன்னு மட்டும்தான் கொடுத்தாரு. சூப்பர் பவுலிங். நீ 4 மரம் வளர்த்தா நான் 6 மரம் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரஹானே கிட்ட சண்டையை போட்டு 7வது ஓவர் கேட்டு வாங்கினார் நம்ம சுனில் நரேன். ஸ்பின்னுனா எங்களுக்கு சிங்கிள் தான் கண்ணு அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சிங்கிள் ஓடினாங்க. ரன்னு இப்போ 7 ஓவருக்கு 60க்கு 1. அடுத்த ஓவரே சிங்கிள் ஓடினது போதும்னு சொல்லி 2வது பால் இறங்கி வந்து ஒரு 6 போட, சிம்ரன் ஒரு 2 ரன் ஓட 8 ஓவருக்கு 71க்கு 0 அப்படின்னு இருந்துச்சுங்க. 9வது ஓவரில் ஆர்யா தூக்கி அடித்த பந்தை நானும் கமெண்டா மெண்டிஸ் இருக்காங்களா அவருக்கு போட்டியாக நான் வருவேன்னு சொல்லி நீச்சல் குளத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு டைவை போட்டார் நம்ம சின்ன பையன் சகாரியா. ஆனால் அது பந்து கைக்கு எட்டலை. சும்மா ஒரு சீன் தான். ஸ்பின்னர்ஸ் வந்த உடனே 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 2 ஓப்பனருமே டெஸ்ட் மேட்ச் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ராணா நீ வந்து கொஞ்சம் ரன்னை கொடுன்னு ரஹானே கூப்பிட, ராணா வந்தார் ரன்னை கொடுக்குறதுக்கு. ஆமாங்க 4, 6, 4 அப்படின்னு கொஞ்சம் ரன்னை கொடுத்து 10 ஓவருக்கு 90க்கு 0 அப்படின்னு ஆக்கி விட்டார். 11வது ஓவர் நரேன் போட, யார்யா இந்த பையன் நான் தான் ஆர்யா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேறு மாதிரி நரேன் ஓவர்லேயே இறங்கி வந்து ஒரு 6 போட்டார் நம்ம ஆர்யா. பிரப்தீப் சிங் அவர் என்ன பண்ணுவார்னா, நீ மட்டும்தான் நரேனை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவேன், நானும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சுவிட்ச் கிட்ட ஆடி அவரும் ஒரு 6 போட்டார். 11 ஓவர் ஆகி போச்சு. நம்ம இன்னும் விக்கெட்டே எடுக்கலை, உன்னை விட்டால் எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி ரஹானே ரசல் கிட்ட பந்தை கொடுக்க, வந்துட்டேன் கேப்டன் இந்த தூக்குற விக்கெட்டை அப்படின்னு சொல்லி பந்தை போட, ஆர்யா ரசல் த மசில் ஆகுது நான் அடிக்கிறேன்டா 6ன்னு சொல்லி ஒரு 6 போட்டார். மறுபடியும் ரசல் மசிலை காட்டி பந்தை போட, அந்த பந்து தூக்கி அடித்து நம்ம அரோரா கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு சூப்பராக விளையாடின சின்ன பையன் ஆர்யா அவுட்டுங்க. எத்தனை ரன்னு பார்த்தீங்கன்னா 69 ரன் 35 பாலில் 8 4 4 6. ஸ்கோர் இப்போ 12 ஓவருக்கு 121க்கு 1. 10 ஓவராக பேட்டிங் வராமல் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இருந்த ஸ்ரேயஸ் ஐயரை பாண்டிங் தட்டி எழுப்பி உள்ளே அனுப்புனார். இப்போ 1 டவுன் இறங்கியிருக்கிறது கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். சகாரியா உள்ளே வந்தாலே குஷி ஆகிடுறாங்க நம்ம சிம்ரன். ஆமாங்க தேர்ட்மேன் திசையில் செல்லமாக கிச்சு மூட்டி அடுத்தடுத்து 2 4 அடித்தார். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பால் மிட் விக்கெட்டில் ஆம்சை மடக்கி ஒரு 6. உன்னை டீமில் எடுத்ததுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டா அப்படின்னு ரஹானே நினைக்கிற மாதிரி 3 ஓவர்ஸில் 39 கொடுத்தாரு சின்ன பையன் சகாரியா. தம்பி சகாரியா 18 ரன் கொடுத்துட்டாரு. வருண் நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி வருண் கையில் வந்து ரஹானே பந்தை கொடுக்க, இவரும் அலையக்கா தூக்கி போட்ட பந்தை நம்ம சிம்ரன் தூக்கி அடித்தார். 4 லைனில் ராணா டைவ் அடிக்க, அங்கே யாரா குழி தோண்டி போட்டது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பிச்சில் விழுந்து கையெல்லாம் ஸ்க்ராச்சது மட்டும் இல்லாமல் அந்த பால் 4க்கு போயிடுச்சு. சரிங்க இந்த ஒரு பால் தான் 4ன்னு பார்த்தா அடுத்த பால் 4, அடுத்த பால் 6, நெக்ஸ்ட்டு சுவிட்ச் ஹிட்டில் ஒரு 4. டோட்டலாக நம்ம சகாரியாவை விட ஜஸ்ட் ஒரு ரன் தாங்க கூட கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு 19 ரன்னை கொடுத்துட்டு வரணும் ஓரமாக போயிட்டாப்பில். லாஸ்ட் 2 ஓவரில் மட்டும் இப்போ 37 ரன் வந்து எடுத்திருக்காங்க. 14 ஓவருக்கு 158க்கு 1. 15வது ஓவரில் எப்படி போட்டாலும் தான் இந்த சிம்ரன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், இந்த ஃபுல் டாஸ் இன்னொரு 6 அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யாரோ தூக்கி போட, அந்த பாலில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார் நம்மளுடைய சிம்ரன். ஆஹா இப்படி தெரிஞ்சிருந்தால் முதல்லையே இந்த ஃபுல் டாஸை போட்டிருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஆர்ஆர் நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் போதுமான டேமேஜாக பண்ணிட்டு தாங்க போனார் அந்த பையன் பிரப்தீப் சிம்ரன். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஈடன் கார்டனுடனே வெளுத்து வாங்கிட்டார். 83 ரன் 6 4 6 6ன்னு அடிச்சுட்டு அவர் அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாப்பில். அடுத்து வந்தது தான் நம்ம சிங்கம் மேக்ஸ்வெல். ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸை பெஸ்ட் 10 இன்னிங்ஸ் நான் டெஸ்ட் மேட்ச் தாங்க ஆடுவேன் அப்படின்னு சொல்லி தப்பி தவறி
ஒரு 4 அடிச்சிட்டாப்புல வருண் பால்ல. ஏன்டா உன்னை டெஸ்ட் மேட்ச் ஆடத்தானே உள்ளே இருக்கோம், எப்படி என் பால்ல 4 அடிப்பேன்னு சொல்லி வருண் கோவப்பட்டு அடுத்த பாலை டக்குன்னு ஸ்டம்புக்குள்ள தூக்கி போட்டு போல்ட் ஆக்கி மேக்ஸ்வெல்லை வீட்டுக்கு அனுப்பிட்டாப்புல. 18வது ஓவரை ரசல் வீச ஐயரை எப்படியும் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட பாஸ் அழகாக கேட்சாக வந்து அரோராக்கு விட இந்த அப்போ எங்கே பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அரோரா அப்படியே அதுக்கு அரோகரான்னு சொல்லி காட்டி பந்தை விட்டுட்டாருங்க. அவ்வளோதான். அடுத்த பாலை ரசல் பாலை வந்துட்டு லிக்டா நம்ம கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 6 போட்டு 18 ஓவருக்கு ஸ்கோர் இப்போ 184க்கு 3. இங்கிலீஷு நம்ம சசாங் சிங்கு அதுக்கப்புறம் வதாராலாம் இருக்கும்போது எதுக்கெல்லாம் இந்த யானுவை இறக்கி விட்டாங்க அப்படின்னு எல்லாரும் குழம்பி போகிற இருக்க மாதிரி ஒரு யானுவை வந்து முன்னாடி இறக்கி விட்டுருந்தாங்க. அவர் வந்து 19வது ஓவரில் 2 மரம் வளர்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 7 பால் பிடிச்சி 3 ரன் மட்டும் அடிச்சுட்டு வைபவ் பாலில் 2வது விக்கெட்டாக அவுட்டு போயிட்டாருங்க. இன்றைக்கி இந்த பஞ்சாப் டீமில் எல்லாருமே ஸ்விட்ச் கிட் ஆடணும்னு ஒரு பிளானோட தான் வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உடனே மறுபடியும் இங்கிலீஷ் வந்து வந்த உடனே ஒரு ஸ்விட்ச் கிட்டை வந்து அடித்து கீப்பர் தலைக்கு மேலே ஒரு 4ங்க. அடுத்த பாலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் அடித்து மொத்தமாக 18 ஓவருக்கு வந்து ஸ்கோர் இப்போது 192. 19 ஓவருக்கு ஆக்சுவலாக. லாஸ்ட் ஓவரில் எப்படியும் ஐயர் ஒரு 2-3 சிக்ஸ் அடித்து 220 ரன் அடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் நம்ம ஆள் என்ன பண்ணாருன்னா ரசில் வந்து போட்டு சிறப்பாக 4 பாலுக்கு 4 சிங்கிள் மட்டும்தான். 5வது பாலில் இங்கிலீஷ் வந்து எப்படியோ லெக்கில் கீழே தட்டி விட்ட வந்து லெக்கில் வந்து ஒரு 4 போய் கடைசி பால்லையும் மறுபடியும் இங்கிலீஷ் ஒரு சிங்கிள் மட்டும்தான் அடித்து மொத்தமாக 201க்கு 4. அதுதான் பஞ்சாபோட மொத்த ஸ்கோரு.